ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ இப்போ எதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விதியையும் தலையெழுத்தையும் மாற்றி உனக்கான நல்ல நேரத்தை உன் சாயப்பா நான் வரவழைக்கிறேன். கனவா நிஜமா நடக்கிறதெல்லாம் எப்படி இப்படி மாறுச்சுன்னு நீயே ஆச்சரியப்பட்டு திகைக்கும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் உனக்கு சாதகமாக நீ நினச்சது போலவே நடத்தி முடிக்கப் போகிறேன். விதிவசம் உன்வசமாக மாறப்போகுது என் செல்லமே. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கான நேரம் வந்துடுச்சு. சில நேரங்களில் விதியை நான் உன் விருப்பப்படி தான் எழுதி வச்சிருப்பேன். ஆனால் நீ தான் எதையாவது தவறாக யோசித்து நீயே போய் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறாய். விதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் சரி, அதாவது உன் விருப்பப்படி நடக்கட்டும்னு விதி எழுதப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது நீ நினச்சதுக்கு நான் மாற்றாக எழுதப்பட்டிருந்தாலும் சரி, விதி எனும் கவசத்தில் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது மதி என்னும் உனது அஸ்திரத்தால் நீ அதை உடைத்தெறிய முடியுமென் செல்லமே. எந்த விஷயத்துக்கும் முயற்சி செய்யாமலேயே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காத. வாழ்ந்து பார்த்தாதானே வாழ்க்கை வசப்படும். உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கும்போது, உன் வாழ்க்கை அனைத்திற்கும் பொறுப்பாளனாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் உன் சாயப்பா நான் தான் செய்கிறேன்னு உறுதியான உணர்வோடு இரு. எந்த இடத்திலும் நீ தவறு செய்ய வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அனைத்தையும் நான் சரி செய்வேன் என் செல்லமே. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தபோதும் உன் லட்சியத்தில் வரவில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்ததால் இப்போது உனக்கான வெற்றியை தருவதற்கும் உன் சாயப்பா நான் தயாராயிட்டேன். நீ ஒரு கணம் யோசிச்சிருந்தா கூட உன் வாழ்வில் எத்தனையோ தவறுகளிலிருந்து நீ பின்வாங்கி இருப்பாய். நீ துன்பப்படுவதும் நடந்திருக்காது என் செல்லமே. பல சமயங்களில் நீ சரியாக யோசிக்காமல் நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள் தான் இப்போது உன்னை வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வைக்கிறதுங்கிற உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். எப்போதுமே உன் மனசில் அடிக்கடி ஒரு விஷயத்தை நினச்சி நீ யோசித்து குழம்புவது எனக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்வை நான் சரி செய்ய தயாராக வந்த பிறகு, உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிய பிறகு இனி நீ தேவையில்லாமல் தவிக்கவும் வேண்டாம், குழம்பவும் வேண்டாம் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் வந்து விட்டேன் அல்லவா? வீண் கவலையோ குழப்பமோ உனக்குள் வேண்டாம். உன் கூட மிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் போய் உன் கவலைகளை பற்றி நீ சொல்லும்போது அவர்கள் தேவையில்லாமல் உன்னை தான் தவறாக நினைக்கிறாங்களே தவிர, உன்னை பற்றி எதிர்மறை எண்ணங்களை தான் அவர்களுக்குள்ள உருவாக்கிக்கிறாங்களே தவிர, அதனால் எந்த பலனும் நடக்க போகிறதில்ல. நீ உன்னுடைய வருத்தத்தையும் கவலைகளையும் அவர்களிடம் சொல்லுவதால் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிடுதா, அல்லது உன் வாழ்க்கையில் தான் எல்லாம் சரியாகிடுதா? முதல்ல உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் வீட்டில் நடக்கிறதையும் மற்றவர்களிடம் சொல்லுவதை நிறுத்து. இல்லை, யாருக்கிட்டையும் சொல்லலானா எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்குது, என் மனசெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது, நான் என்னதான் செய்கிறதுன்னு நீ வருத்தப்பட்டினா அத்தனையும் ஒரு காகிதத்தில் எழுதி வைத்து உன் மனதில் இருப்பதையெல்லாம் அதில் கொட்டிவிட்டு அதற்கு பிறகு அதை நீயே அழித்து விடு என் செல்லமே. தேவையில்லாமல் நீ ஒரு அனுதாபத்துக்காகவும் ஆறுதல்களுக்காகவும் மற்றவர்களிடம் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது உனக்கே மீண்டும் ஆபத்தானவையாக மாறிவிடுகிறது. உன்னால் சமாளிக்க முடிந்த பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நீ சமாளிக்க பழகு. அப்போதுதானே பல நேர்மறையான நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே என் செல்லமே. ஏன்னா கடைசி வரியில் கடைசி வார்த்தையில் ஏன் கடைசி எழுத்தில் கூட உனக்கான வெற்றியை நான் எழுதி வைத்திருப்பேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இத்தனை நாள் காத்திருந்த நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. என் அருளாசிகளோடு உன் வாழ்க்கை அழகாய் மாறும். உன்னை சுற்றி இருக்கும் யாரும் உன் கண்ணீரையும் பார்க்க போகிறதில்ல, உன்னுடைய கவலைகளையும் பார்க்க போகிறதில்ல. உன் மனசில் இருக்க வலியையும் பிரச்சனைகளையும் கூட யாரும் உணரப்போவதும் இல்லை. ஆனால் நீ தவறு செஞ்சால் மட்டும் அதை பற்றி கதை சொல்வதற்கும் புறம் பேசுவதற்கும் பல பேர் உன்னை சுற்றி வந்து விடுவார்கள். உண்மையிலேயே மனிதனும் சரி வாழை மரமும் ரெண்டுமே ஒன்று தான். வாழை மரத்தை அவ்வளோ பெருசாக யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நல்லதோ கெட்டதோ வீட்டு வாசலில் அதை கட்டுறதுக்கு தேடுவாங்க. அப்புறம் அது நடந்து முடிஞ்ச பிறகு தூக்கி தூரமாக வெட்டி வீசிடுவாங்க. அப்படித்தானே மனிதனையும் தேவைக்கு மட்டுமே இப்போதைய உறவுகள் தேடுகிறார்கள். ஓம் சாய்ராம்.